இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸ் பிஸியாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து குழந்தைங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் பிஸி, ஆஃபீஸில் பிஸி, அப்பா பிஸி ஆஃபீஸில், தென் ஹீ இஸ் அண்டர் கோயிங் மீட்டிங்ஸ், அம்மா பிஸி, அம்மா ஆஃபீஸே போகலனாலும் தே ஆர் பிஸி வித் தேர் கால்ஸ். இதே மாதிரி தான் இப்போ இருக்கிற நிறைய ஆப்ஸில் வந்து தே ஆர் இன் டு தட் அடிக்டட். அவங்க பாப்புலர் ஆகணும். இந்த மாதிரி பண்ணும்போது தே ஃபர்கெட் த சில்ட்ரன். இப்படி இதற்கு காரணம் என்ன? இதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம்? இது கரெக்ட் பண்ணுறதுங்கிற விட ப்ரிவென்ட் பண்ணணும். த திங் இஸ், ஆர் யூ ரெடி ஃபார் அ சைல்டு? உங்ககிட்ட அந்த எக்கனாமிக்கல் இது இருக்குதா? உங்ககிட்ட அந்த மாதிரி எமோஷனல் ஸ்பேஸ் இருக்குதா? மைண்ட் ஸ்பேஸ், ஃபிசிக்கல் ஸ்பேஸ், எக்கனாமிக்கல் ஸ்பேஸ், இது மூணுமே செக் இருந்தால் மட்டுமே குழந்தை பெற்றுக்கணும். ஆனால் ஏமா என் அம்மா 1 வருஷத்தில் குழந்தை பெற்றுக்கலைன்னா கேள்வி கேட்குறாங்க. அந்த அசிங்கத்தை நான் எப்படி தாங்குறது? முக்கால்வாசி பேர் குழந்தை 1 வருஷத்தில் பெற்றுக்கிறதுக்கு காரணம் என்ன? புஷ் பண்ணுறாங்க, கேள்விகள் ஜாஸ்தி வருது, சொசைட்டியில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தாண்டி ஐ ஆம் அன் இண்டிவிஜுவல், ஐ ஹேவ் மை ஓன் அட்டானமி. என் வாழ்க்கை ஏன் தானே வாழ போகிறேன், என் குழந்தைய நான் தான் வளர்க்க போகிறேன், என்னை புஷ் பண்ண சொசைட்டியாக வளர்க்க போது கிடையாது. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் பேரண்ட்ஸ்க்கு வரணும், ஒரு கப்புளுக்கு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் ஆன் தட். ப்ரீ மேரிட்டல், மேரிட்டல், போஸ்ட் மேரிட்டல், இந்த மூணுமே அவங்க எடுத்துக்கிறதுங்கிறது ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக அவங்களோட பொறுப்பு. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இந்த விஷயம் பண்ணுறாங்கன்னா அதுவே வந்து முக்கால்வாசி சார்ட் அவுட் பண்ணிடும். ஸோ அதுதான் அந்த பேரண்டிங் அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, வித் த பேரண்ட், ஸ்டார்டிங் வித் த பேரண்ட் அண்ட் தென் ஒன்லி த சைல்டு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கம்போஸ்டாக இருக்கீங்களோ அதைத்தான் நீங்கள் குழந்தைக்கு கொடுக்க முடியும். உங்களோட சட்டியை மீறி விழுகிறது தான் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னா அது பத்தாது அந்த குழந்தை. ட்ரூ. ஸோ அதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களை வருத்திக்கிட்டு உங்களை சாக்ரிஃபை பண்ணிட்டு தான் என் குழந்தைய நான் பார்த்துக்கணும்னா நாளைக்கு அதே தான் திரும்பி அந்த குழந்தை திட்டுறோம். உனக்காக நான் நாயா பேயா அலைஞ்சிட்டு இருக்கேன், நீ என்ன கொஞ்சம் கூட அதை மதிக்காமல் இருக்கேன்னா அதுக்கு எப்படி தெரியும் நாயா பேயா அலையிறதுனா என்னன்ட்டு?